மண்டே ஈவினிங் டைமில் அம்மா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன்னா, அம்மா வந்து ரவா லட்டு மாதிரி ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோன்னேயுமே எனக்கும் வந்து ரவா லட்டு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சா, நவீனுக்குமே வந்து ஸ்வீட்டு இந்த மாதிரி லட்டு அதெல்லாமே வந்து பிடிக்குமா, சரி செஞ்சு வச்சிட்டோன்னா ஒரு 2-3 நாளைக்கு வந்து வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே வந்து அவசர அவசரமாக தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா தாரிகா வந்து தூங்கிட்டு இருந்தா, அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடலாம், இல்லைனா கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவா அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக வந்து முடிக்க அவள் வந்து எந்திரிச்சிட்டா. அதனால் அந்த அவசரத்தில் வந்து பண்ண லட்டை ஃபோட்டோ எடுக்க கூட வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறமா அவளை பக்கத்துலேயே அப்படியே கிச்சனில் உட்கார வச்சுட்டு அப்படியே டின்னர் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஆட்டி வச்ச மாவு வந்து இருந்துச்சு, அதனால் இட்லி ஊற்றிட்டு அப்படியே ஒரு எம்டி குருமா மாதிரி தான் வந்து பண்ணேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை, ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து துருவின தேங்காய், கொஞ்சமாக வந்து சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து பட்டை, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்திட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சரி, விசில் வச்சுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சத்தத்தையே காணோம் அப்படின்னு பார்க்க வந்தால் ஒரு சைடு தாரிகா ஒரு சைடு கொடையை வச்சுட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. சரி, நான் அவள் கூட ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ளே இந்த சைடு வந்து குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, இட்லியுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இட்லிக்கும் அந்த குருமாக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து டின்னர்லாம் வந்து சாப்பிட்டோம்.